வெல்கம் டு ஆனி சமையலறை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து மல்லிகைப்பூ செடியை பற்றின ஒரு வீடியோ தான் எங்கள் ஹோம் கார்டனில். இந்த மல்லிகைப்பூ பேர் வந்து இருவாச்சி மல்லி. மல்லியில் மதுரை மல்லி, குண்டு மல்லி, அடுக்கு மல்லி அந்த வெரைட்டியில் இது பேர் வந்து இருவாச்சி மல்லி. இதோட மொக்கே வந்து பார்த்திங்கன்னா முல்லைப்பூ மாதிரி நீட்டு போக்காக இருக்கும், பெரிய மொக்காக இருக்கும். 2-3 பூ வச்சாவே போதும், தலை நிறைஞ்சு போயிடும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மொக்கு வந்து பாருங்கள் விரிகிற மாதிரி இருக்குது. நான் நைட் டைமில் தான் நான் எடுத்தேன். இதில் வந்து ஒரு பூ மலர்ந்துருச்சு, நல்லா பெருசாக இருக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் நிழலில் கொஞ்சம் வச்சுட்டேன். மல்லிகை பொறுத்தளவு வெயில் கொஞ்சம் அதிகமாகவே வேணும், வெயில் வேணும். நான் வந்து நிழலில் வச்சுட்டேன், இடம் மாற்றி பார்க்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பகுதியெல்லாம் பாருங்கள், நான் இலையெல்லாம் நான் பிச்சு விட்டேன். அந்த இலையை பிச்ச பகுதியில் எல்லாம் துளிர் வச்சு வருது. இதுக்கு உரம் வந்து நான் எப்பவும் கொடுக்குற வீட்டில் போட்டிருக்க காய்கறி மக்குன உரம் தான் நான் கொடுக்குறேன். கடலை புண்ணாக்கு இந்த மாதிரி உரங்கள் நிறைய அமினோ அமில கரைசல்லாம் கொடுக்கலாம். என்கிட்ட இப்போ அதெல்லாம் இல்லை, ஆனால் நான் இதுதான் கொடுத்துருக்கேன். ஆனால் நல்லா வளர்ந்துருக்கு. இது வந்து உங்களுக்கு எங்கேயாச்சும் சின்ன கட்டிங் கிடைச்சா கூட கொண்டு வந்து வைங்க, வளரும். எனக்கு ஒரு சின்ன கட்டிங் தான் என்னுடைய நாத்தனார் வீட்டிலேருந்து பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சைஸில் தான் எங்கள் மாமியார் வந்து எனக்காக கொண்டு வந்தாங்க. நான் முதல்ல ஒரு சின்ன பாட்டில் தான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் தான் இந்த க்ரோ பேக்கில் தான் நான் வச்சுருக்கேன். இந்த க்ரோ பேக்கில் வச்சேன், நல்லா வளர்ந்துருக்கு. இப்போ தான் வளர தொடங்கியிருக்கு. அநேகமாக அடுத்த வருஷம் நீ நிறைய பூக்கும் நான் நினைக்கிறேன். பூ நல்லா வாசனையாக இருக்குங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு நான் டிஃப்ரென்ஸ் காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்திங்கன்னா இருவாச்சி, இது வந்து பார்த்திங்கன்னா குண்டு மல்லி, இது வந்து மதுரை மல்லி. ஒரே ஒரு அடுக்கு தான் இருக்குது பாருங்கள். மூணுமே எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். 3 மல்லிகை. எங்கிட்ட இந்த 3 கலெக்ஷன் தான் இருக்குது இப்போதைக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.